வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடே வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் எரிச்சலா இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பிரயாசப்படலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை அழிப்பதற்கு சூது பண்ணி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் உங்களோடு வழக்காடி உங்க வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ திகையாத, நீ கலங்காத. உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு வேலை ஸ்தலத்துல வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு. வியாபாரம் செய்கிற இடத்துல வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு. குடும்பத்தார் வழக்காடுவார்கள். சொத்துக்காக, உயர்வை தடுப்பதற்காக, குடும்பத்திலே பிரச்சனையை கொடுத்து, குடும்பத்திலே குழப்பங்களை கொடுத்து, எப்படியாகிலும் இவனை வீழ்த்த வேண்டும், எப்படியாகிலும் இவன் முடங்கி போக வேண்டும் என்று அநேகர் நினைத்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எதை நினைத்து நீ கலங்காதே, எதை நினைத்து நீ சொந்து போகாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னோடு வழக்காடுகிறவர்களை நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள், அவர்கள் இல்பொருளாய் போவார்கள். அவர்களே பார்த்து நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எதை நினைத்து கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு எத்தனை பேர் வழக்காடுகிற கூட்டங்கள். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் உனக்குள்ளதை பறிக்கணும், ஆண்டவரே சொத்தை பறிக்கணும், உனக்குண்டான ஆசீர்வாதத்தை அழிக்கணும்னு சொல்லி எத்தனை நபர்கள், எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை வழக்காடி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லாமற் போகும்படி செய்கிற தேவன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.